யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவர்களை அவர் எதிர்த்து நிக்கல, அவர்களிடம் உள்ள பெருமையை அவர் எதிர்க்கிறார். ஏனென்றால் இந்த பெருமையானது தேவனை செயல்பட விடாமல் தடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் அவர் பெருமையை எதிர்க்கிறார். யாரு ஒருவர் தாழ்மையா இருக்கிறாங்களோ அவர்கள் அதிக கிருபையை பெற்றுக்கொள்றாங்களாம். கிருபை எல்லோருக்கும் ஒரே அளவுதான், ஒரே அளவுதான் அவர் சிலுவையில கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு இந்த அளவு, ஒரு சிலருக்கு இன்னொரு அளவு, அப்படிலாம் அவர் கொடுக்கல. எல்லோருக்கும் ஒரே அளவு கிருபை. ஆனா எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையாக போறோமோ அந்த அளவுக்கு அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மெஷரிங் கப் நம்ம கையில தான். பெற்றுக்கொள்ளுகிற அளவு நம்ம கையில இருக்குதே தவிர அவர் கையில இல்லை. அந்த பெருமை அவர் செயல்படுகிற இடத்தை தடுக்கிறது. அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் அடங்கி இருக்கணும், நான் தாழ்மையா போகணும். என்னுடைய ஞானத்தை அங்க உயர்த்தக்கூடாது, என் அறிவை நாங்க உயர்த்தக்கூடாது, என் பலத்தை நான் உயர்த்தக்கூடாது, என் சுயத்தை நான் உயர்த்தக்கூடாது. பெருமை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, சுயத்தை முன்னிறுத்துவது, தன்னை முன்னிறுத்துவது, தன்னுடைய விருப்பப்படி அங்கு செயல்படுவது, தன்னுடைய விருப்பத்துக்கு அங்க முதலிடம் கொடுப்பது, தன்னுடைய ஞானத்துக்கு அங்க முதலிடம் கொடுப்பது. இந்த பெருமை தேவனுடைய கிருபை செயல்படுவதை அங்கு தடுக்கிறது. ஹல்லேலூயா.